ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கிறிஸ்பாக நல்லா டேஸ்டியான வடை, மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு முக்கியமாக கண்டிப்பாக வேணும். அதுக்கு ஒரு டம்ளர் நான் கடலை பருப்பு ஒரு 3 மணி நேரம் போல் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதா வடையை விட இந்த கிழங்கு வடை சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க வீட்டில். இதுக்கு மீடியம் சைஸு மரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கிங்க. தோல் எல்லாத்தையும் நல்லா உரித்து எடுத்துட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு திட்டமான சைஸில், ஏன்னா இதை நம்ம ஒரு சீவல் கட்டை காய் சீவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம் இந்த கிழங்கு எல்லாத்தையும். அதனால் ரொம்ப பொடியாக அரிய தேவையில்ல. திட்டமான சைஸில் அந்த தோல் உரிக்கிற இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த தோலெல்லாம் எடுத்துக்கிறேன். கிழங்கு நிறையா இருந்தது. நான் முன்னவே ஒரு கொஞ்சமாக அவிச்சிட்டேன். இது சரி இருந்தது, கிழங்கு வடை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் இதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த துருவுறது கேரட்லாம் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை துருவி வச்சுக்கோங்க. இப்போ கடலை பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊறிடுது. அதை நான் கிரைண்டில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் தெளிக்காதீங்க, நல்லா தண்ணியை வடிகட்டிக்குங்க. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. கடலை பருப்பு மட்டும்தான் ஓடணும். இந்த மாதிரி ஒரு அரை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் அந்த கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளவே இது ரெடி ஆகிடும். இதுலேயும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. ஒரு துளி தண்ணி கூட இதில் ஆட் பண்ணக்கூடாது. தள்ளி விட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். ஒன்றும் அதிகமாக கூட இருக்காது. கொஞ்சம் மைல்டாக கொரகொரப்பாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் இது கிழங்கு போட்டு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் இதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நீங்கள் போட்டுட்டுலாம் போகக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்குது. நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணவே கூடாது ஒரு துளி கூட. அதுவே கரெக்டாக வந்துடும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இதில் வெங்காயம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதுக்கு திட்டமாக நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு காரத்துக்கு வரமிளகா, ஒரு 5-6 மிளகா, சோம்பு, முக்கியமான பொருளே இதுதான். இதை போட்டால் தான் வடை செம்ம டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். செம்ம வாசனையாக தெருவே மணக்குன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரு ஃபுல்லாகவே வாசனை வரும். அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பூண்டு கொஞ்சம், இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். காரத்துக்கு இந்த மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். பச்சை மிளகா ஆட் பண்ணவே கிடையாது நம்ம. அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகா ஆட் பண்ணிக்கங்க. வர மிளகா பச்சை மிளகாவை விட, ஏன்னா அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா, காரம் அதிகமாக இருக்கும். அதனால் மிளகா பார்த்து திட்டமாக சேர்த்துக்குங்க. இதில் நான் ஒரு 6 மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதுவே இது காரம் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த மாவில் இந்த அரைச்ச பொருளை சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நான் ஆட் பண்ணல. இதில் கருவேப்பிலை மட்டும்தான். இந்த மிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டோடனே வடை வாசனை செம்ம சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியன் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ரெடி பண்ணுறப்பவே நீங்கள் எண்ணெயை காய வச்சுருங்க. உங்களுக்கு இது பிசைஞ்சு போடுறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். மாவு அரைச்ச உடனே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சிட்டிங்கன்னா இந்த மிக்சரை நம்ம நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டே எடுக்கிறதால பிசைய முடியல. வச்சுட்டு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த சைடில் நான் எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் போய் பிசைஞ்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் பிசைஞ்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு தான் அந்த வடையை கீழே வச்சு இலையில வச்சு தட்டி போடுறேன். அதனால் உங்களுக்கு காட்ட முடியல சரியாக. இங்கே பாருங்கள், சுட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். செம சூப்பராக நல்லா செம கிறிஸ்பாக வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வடை இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.